ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெல்லிக்கும் ஆர்சிபிக்கும் அன்றைக்கும் இடையான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி 6 ஓவர் முடிவிலே சூப்பராக அந்த கேம் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. தொடர்ந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் இந்த முறையும் ஆர்சிபி டீம் வந்து அசத்தி வந்துட்டுருக்காங்க. 2வது இடத்துல வந்திருக்காங்க. இப்போதைக்கு வந்து இருக்கக்கூடிய 10 டீம்ஸில் ரன் ரேட் அடிப்படையில் யார் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னா ஆர்சிபி தான் அதிகமாக இருக்காங்க. ஹெசல்வுட் மற்றும் புவனேஸ்வர் குமார் 2 பேருமே வந்து அசத்தியிருப்பாங்க. இன்னொரு புறம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் இவங்களுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னே வந்து புரியலை. ஏன்னா முதல் கேம் வந்து நல்ல ரன் அடித்தோம், 250+ ரன்கள் அடிச்சுமே தோற்று போனாங்க. இந்த கேமில் வந்து படுதோல்வி, 75 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிருக்காங்க. என்ன அந்த ஒரு 49 அப்படிங்கிற ஒரு மோசமான டோட்டல் தான் அடிக்கலையே தவிர 75ங்கிறது ரொம்ப ஒர்ஸ்ட்டு. ஹோம் கிரவுண்டில் பேக் டு பேக் கேம் வந்து தோற்று போயிருக்காங்க. ஒரு கேம் வந்து நல்லா அடித்து தோற்றாங்க, இன்னொரு கேம் வந்து ரொம்ப மோசமாக ஆடி தோற்றுருக்காங்க. அந்த வகையில் விராட் கோலி மற்றும் கேஎல் ராகுல் அவங்க வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு அண்ணன் தம்பி பாசம்னு சொல்லலாம், குரு சிஷ்ய உறவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விராட் கோலி கேப்டனாக இருக்கிறப்ப ராகுலுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு, தொடர்ந்து ராகுலுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பார். அதேமாதிரி இப்போ இந்த கேம்லேயுமே பார்த்தீங்கன்னா எதிரெதிராக இருக்காங்க. விராட் கோலி வந்து டெல்லியை சேர்ந்தவர், பெங்களூருக்காக ஆடுறாரு. கேஎல் ராகுல் வந்து பெங்களூரை சேர்ந்தவர், டெல்லிக்காக வந்து ஆடுறாரு. முதல் கேமில் 150, இந்த கேமில் வந்து 3 பாலில் 1 ரன் மட்டும் அடித்து ராகுல் வந்து அவுட் ஆகிருப்பார். டெல்லியோட பெரிய நம்பிக்கை வந்து கேஎல் ராகுல் தான். அவரே அவுட் ஆகிட்டார் அப்படின்னா டீம் காலி தான். அப்போ அந்த மாதிரி சூழலில் மேட்ச் வந்து ஃபினிஷ் பண்ண பிறகு விராட் கோலி ராகுலை கூப்பிட்டு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள், ஏன் இப்படி ஆடுற, என்ன தப்பு பண்ண அப்படிங்கிறத சுட்டி காமிச்சு விராட் கோலி வந்து ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டு இருந்திருப்பார். ராகுலுமே வந்து விராட் கோலியை வந்து கங்க்ராச்சுலேட் வந்து பண்ணியிருப்பார். ஏன்னா விராட் கோலி வந்து இந்த வயசுலுமே தொடர்ந்து இந்த மாதிரி ஆடிட்டுருக்காரு. ராகுலுக்கு என்ன தான் வருத்தம் இருந்தாலுமே கூட விராட் கோலியை பாராட்டியிருப்பார். விராட் கோலியும் வந்து நிறைய டிப்ஸை வந்து கேஎல் ராகுலுக்கு வந்து சொல்லியிருப்பார். நன்றி.